லட்சத்து சில்லற கட்டிட்டு ஆனா அந்த நகையை தரப்படக்காக நான் 1 மாசம் 2 மாசமா பேங்க்கு அழைச்சேன். எதுவுமே பதில் சொல்லப்படக்காக தரப்படக்காக போலீஸ்க்கு போனேன். அப்படியே ஸ்டெப் எடுக்கிறேன். ஒரு நெக்லஸ், ஒரு செயின், ஒரு மோதிரம் 3மே கட்டிட்டேன். பாக்கி எதுவுமே கிடையாது. என்னுடைய நகை எனக்கு வேணும். எதால எப்படி பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அது பொண்ணோட வாழ்க்கை இந்த நகையில தான் சிக்கி இருக்கு. இப்ப படத்தை கட்டி வட்டி முதல் எல்லாம் சேர்ந்து 2 லட்சத்து சில்லற கட்டிட்டு ஆனா அந்த நகையை தரப்படக்காக நானும் 1 மாசம் 2 மாசமா பேங்க்கு அழைச்சேன். எதுவுமே பதில் சொல்லப்படக்காக தரப்படக்காக போலீஸ்க்கு போனேன். அப்படியே ஸ்டெப் எடுக்கிறேன். எல்லாம் என்னால என்னென்ன முடியுமோ அப்படி நான் செஞ்சேன். அதுக்கு எதுவுமே எங்கனாலும் கோர்ட்டு பக்கம்னு சொல்றாங்க. எங்களுக்கு கோர்ட்டுக்காலையே என்னால முடியாது. நான் கஷ்டப்பட்டவா, நான் டெய்லி உழைச்சாதான் எனக்கு சாப்பாடு. நான் 4 மாசமா நான் வேலையை போட்டு நான் அலையுதேன். இதால என் வீட்டுக்காருக்கு ரொம்ப மன உளைச்சலான என் மனசு உளைச்சல ப்ரெஷர் அவங்களுக்கு ஏறி ரொம்ப இதாக ஆயிட்டாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. எனக்கு பேங்க் நல்லா இல்லை, நானும் அலையுதேன். வேலையே இல்லை. 4 மாசமா வேலை இல்லை. நம்ம பேங்க்கு வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அங்கேயும் இப்படியும் தான் நான் அலையுதேன். எனக்குன்னு ஸ்டெப் எடுக்க யாரும் கிடையாது. என் வீட்டுக்காரர் நானும் தான். எனக்கு நகை கண்டிப்பா வேணும். ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டீங்களா? ஃபுல் அமௌண்ட் நான் கட்டிட்டு 2 லட்சத்து சில்லற கட்டிட்டேன். ஒரு நெக்லஸ், ஒரு செயின், ஒரு மோதிரம் 3மே கட்டிட்டேன். பாக்கி எதுவுமே கிடையாது. என்னுடைய நகை எனக்கு வேணும். எதால எப்படி பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அது பொண்ணோட வாழ்க்கை இந்த நகையில தான் சிக்கி இருக்கு. அதனால எனக்கு நகை வேணும். நகை கண்டிப்பா வேணும் சார். எல்லாரும் பார்க்க வந்து எல்லாரும் சொல்லுங்க. என் நகையை பிடிச்சிருக்கிற என் மேல 10 ரூபா கூட கடன் கிடையாது. பேங்க்ல கிடையாது. எந்த ஒரு இதுவும் கிடையாது. கஷ்டத்துக்கு தான் நான் வச்சேன். கட்டி எல்லாமே கட்டி முடிச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.